ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். 1.5 years 10 kgs இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நிறைய ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துருச்சு. எல்லாருமே நினைக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது வந்து நமக்கு மென்டல் இஷ்யூ மட்டும்தான், நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. அப்படி கிடையாது. நான் 60 இருந்தேன் அபியுனானம் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் 69 1.5 இயர்ஸ்க்குள்ள அவ்வளோ வெயிட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு டயட் பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணேன். அந்த டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணதுலேயே எனக்கு 1 மந்த்லேயே ஒரு 4 kgs கம்மியாச்சு. அதுக்கு நான் பண்ண டயட் என்ன அப்படின்னா, அது ஸ்லோலி ஒரு பேலியோ அண்ட் லோ கார்ப் டயட் இன்க்ளூட் பண்ண மாதிரி தான். அதில் அதாவது சடனாக நம்ம எதுவுமே நிறுத்தாமல் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் கொஞ்சமாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒரு கன்வர்ஷன் மாதிரி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 38 வயசாச்சு. ஸோ இப்போ அந்த ப்ரெக்னென்சிங்கிறது ஹவு டஸ் இட் ஃபீல்? ஏர்லியாக ஒரு 20s மிட் 20ஸ்ல நம்ம வந்து ஒரு பேபி இருந்ததுன்னா நம்ம வித் ஏஜ் அது கரெக்டாக நமக்கு வளர்ந்து வர்றது கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த டைமில் நமக்கு ஒரு மென்டல் மெச்சூரிட்டி இருந்திருக்குமா ஹேண்டில் பண்ணுறதுக்குன்றது தெரியலன்னு இப்போ யோசிக்கிறேன். மதர் அண்ட் சைல்டு மார்ட்டாலிட்டி ரேட்லாம் எதுவுமே கிடையாது. அட்வான்ஸ்டு சயின்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால மெடிக்கல் சயின்சஸ் இருக்குது. ஸோ நானுமே வந்து ஓகே வி வில் கோ ஃபார் இட் அப்படின்னு நினச்ச இமீடியட்டாக ஐ திங்க் அந்த மந்த்தே ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் நான். தட் டூ நேச்சுரல். அதெல்லாம் எல்லாமே என்னென்னா இன்னொன்று இந்த ஏஜில் அப்படின்னும் போது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க. லோ பேக் வந்து அப்படியே ஒரு மாதிரி சோறாக டயர்டாக இருந்த மாதிரி அப்படி தான் இருந்ததே தவிர மற்றபடி எனக்கு மூட் ஸ்விங்ஸோ அந்த மாதிரியோ அந்த மாதிரில முடிச்சிட்டு இருந்தால் தான் மூட் ஸ்விங்ஸ் வரும். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீரியல் ஆக்ட்ரஸ் அகிலா இருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோட். ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, வயிற்றுல ஒரு குட்டி பாப்பாவும் இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கோம். அந்த பாப்பா எப்படி இருக்காங்க? பாப்பா இஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் குட். சோ ஃபார் சோ குட். ஸோ எப்படி இருக்கு அந்த பிரெக்னன்சி ஜேர்னி? உதைக்கிறது மிதிக்கிறது எல்லாமே இருக்கா உள்ள இருந்து? ஆமாம், இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஃபீலிங். உண்மையிலேயே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பிளெஸிங் தான் ஃபார் எவ்ரி உமன். கண்டிப்பா. அந்த ஃபீல் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி இருக்கிற ஒரு நியூஸ் பத்தி தான் எனக்கு கேட்கணும். என்னது? 27 வயசுல பையன் இருக்கு, 20 வயசுல பையன் இருக்கு, அதுக்கப்புறம் இது செகண்ட் பிரெக்னன்சி. பையன் இருக்குன்னா சொல்ல, எனக்கு 27 வயசுல ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னேன். இல்ல பையன் இருக்கான்னு ஒரு இடத்துல இருக்கு மேம். அது அவங்க ஏதோ அவங்க இஷ்டம், அவங்க கிரியேட்டிவிட்டி. இல்ல இதுல உண்மை என்ன? சரி, ஒரு 38ல 27 மைனஸ் பண்ணா என்ன? 11. ஸோ 11 இயர்ஸ்ல ஒரு பொண்ணால டெலிவரி பண்ணிருக்க முடியுமா? கண்டிப்பா இல்ல. அப்போ ஹவு இஸ் திஸ் பாசிபிள்? இந்த லாஜிக் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் சொல்லுங்க. அதாவது அநியாயமா அவங்க 27 வயசு சொல்றாங்க. என்னன்னா, மலர் சீரியல்ல ஹீரோயின் அஸ்வதின்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப பெட்டு, ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து என்னை வந்து அவங்க அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வாட்டி ஷூட்டிங்கில் நாங்கள் இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மந்த்தே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால இப்போ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு தங்கச்சி தான் வரப்போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த 27 வயசு பொண்ணு. ஓ, அப்படிதான் கதை. ஓகே. உங்களுக்கு என்ன மேம், பொன் குழந்தையா பையனா? என்ன மனசுக்குள்ள என்ன பாட்டு ஓடிட்டு இருக்கு? என்ன ஓடிட்டு இருக்கு? எனக்கு ஆக்சுவலி என்னன்னா கேர்ள் பேபி தான் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப சாதாரண விஷயம் தான். என்னன்னா அழகா ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். அதுதான் வந்து அதுக்காக ரொம்ப கேர்ள் பேபி ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்னொன்று, கேர்ள்ஸாக இருந்தால் நம்ம எத்தனை வயசாக இருந்தாலும் கட்டி பிடிச்சி தூங்கலாம். பாய்ஸாக இருந்தால் ஒரு 10 வயசுக்கு மேலே அவங்க பக்கத்தில் படுத்துனா அவங்க எட்டி விட்டாங்கன்னா நம்ம 10 தெரு தள்ளி போய் விடுவோம். ஸோ அதனால அவங்களோட வந்து நம்ம கனெக்ட் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு இண்டிவிஜுவலாக தனியாக நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கேர்ள்ஸ்னால் நம்ம எப்போவுமே நம்ம ஒரு க்ளோஸாக வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இது கிடைக்கும். பட் பாய்ஸ்னால் அவங்களுக்கான அட்வான்டேஜ் நமக்கு அதுவும் இருக்குதான். ஸோ எங்கள் வீட்டு சைடில் என்னென்னா, என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு 4 பேத்தி, ஒரு கொள்ளு பேத்தி இருக்குது. ஸோ பாய் இல்லை. அண்ட் எங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியிலே பார்த்தோன்னா ரேஷியோ வந்து அவுட் ஆஃப் 10 7:3. ஸோ 7 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு பாய்க்காக வெயிட் பண்ணுறாங்க.
ஸோ பாய் ஆர் கேர்ள் தட் டசன்ட் மேட்டர், ஆஸ் ஃபார் ஆஸ் ஒரு ஹெல்தி பேபியை டெலிவர் ஆகி ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக அறிவோடு இருக்க ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது அவசியம். அதை விட ரொம்ப அன்போடு இருக்க ஒரு ஹியூமன் பீயிங்காக வரணும். அதுதான். இவ்வளோ வருஷமா பிஸியா ஓடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஒரு 22 இயர்ஸ் ஓடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. நீங்க சொன்னீங்க 38 வயசாச்சு. ஸோ இப்போ அந்த ப்ரெக்னென்சிங்கிறது ஹவு டஸ் இட் ஃபீல்? ஏன்னா நமக்கு ஒரு 25 அந்த ஏஜ்ல அதை ஃபீல் பண்றதுங்கிறது டிஃப்ரெண்ட். யூ வே மெச்சூர்டு. இப்போ 38ங்கும் போது இப்போ அது எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ ஆக்சுவலி நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு விதத்தில் நம்ம ஏர்லியாக ஒரு 20s மிட் 20ஸ்ல நம்ம வந்து ஒரு பேபி இருந்ததுன்னா நம்ம வித் ஏஜ் அது கரெக்டாக நமக்கு வளர்ந்து வர்றது கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த டைமில் நமக்கு ஒரு மென்டல் மெச்சூரிட்டி இருந்திருக்குமா ஹேண்டில் பண்ணுறதுக்குன்றது தெரியலன்னு இப்போ யோசிக்கிறேன். மற்றபடி இப்போது இந்த ஃபேஸில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு கம்போஷர், ஒரு நிதானம் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குன்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ இது எப்படி மேம், நீங்கள் பிளான்ட் ப்ரெக்னென்சி தானா ஆர் ஆக்சிடென்டலா? இல்லை, ஆக்சுவலி எனக்கு வந்து என்னென்னா ஐ எம் வெரி பேம்பர்ட் அட் ஹோம். எங்கள் அம்மா அப்பா வீட்டில் எல்லாருமே வந்து என்னை வந்து ரொம்ப பேபி மாதிரி பார்த்துட்டு இருந்ததுனால ஏன்னா அது என்னால் ஒரு பேபி பார்த்துக்க முடியுமான்னு தெரியலன்ற ஒரு இதுலேயே இன்னொன்று அந்த ஒரு ப்ரெக்னென்சினாலும் டெலிவரினாலும் சின்ன வயசுலேருந்து இதுவே தாங்க முடியல. அப்போது எப்படி ஒரு சைல்டு பர்த் தாங்கன்னு சொல்லி 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 அது ஒரு ட்ராமடைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐயோ அப்படியா ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னுட்டு அதனாலேயே வேற தள்ளி தள்ளி போனது. அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு நாலேஜ் எல்லாமே சேர்ந்து வரும்போது சரி ஓகே, ப்ரெக்னென்சி ட்ராமா தான், கஷ்டம் தான், எல்லாமே தான். பட் பீப்புள் ஆர் சர்வைவிங். முன்ன மாதிரி கிடையாதே இப்போது. மதர் அண்ட் சைல்டு மார்ட்டாலிட்டி ரேட்லாம் எதுவுமே கிடையாது. அட்வான்ஸ்டு சயின்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால, மெடிக்கல் சயின்சஸ் இருக்குது. அதனால் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நானுமே வந்து ஓகே வி வில் கோ ஃபார் இட் அப்படின்னு நினச்ச இமீடியட்டாக ஐ திங்க் அந்த மந்த்தே ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் நான். Blessing. It's really a blessing, seriously. That too natural. எல்லாமே என்னன்னா இன்னொன்று இந்த ஏஜில் அப்படின்னும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நேச்சுரலாகவே அமைஞ்சது அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி a blessing. ஸோ நம்மளுடைய எண்ணம் தான் செயல் ஆகுது அப்படிங்கிறது வாட் வி திங்க் தி யூனிவர்ஸ் லிசன்ஸ் அண்ட் கிவ்ஸ் இட் பேக் அப்படிங்கிறது ட்ரூ. அதனால் நம்ம எப்போவுமே நம்ம தாட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா நடக்க வேண்டிய சமயத்துல கரெக்டா நடந்திருக்குங்கிற மாதிரி. பட் இந்த பிரெக்னன்சிக்கு முன்னாடி ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருந்துச்சா, நம்ம பாடி வைஸ் ஹெல்த் வைஸ் டேக் கேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி? ஆக்சுவலி அந்த மாதிரி வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு எதுவுமே ரெடி பண்ணல. என்னோட ஆஸ் யூஷுவல் ருட்டீனே வந்து அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, அப்போ பிரெக்னன்சிக்கு முன்னாடி உங்களோட ருட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்னோட ருட்டீன் என்னன்னா மோஸ்ட்லி ஐ எம் வெரி கான்ஷியஸ் அபவுட் ஃபுட். ஓகே, என்னுடைய ஃபுட் ஆகட்டும், ஸ்லீப் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், அது ரொம்ப 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 கான்ஷியஸாக இருப்பேன் நான். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ஏன் அவ்வளோ கான்ஷியஸாக இருக்குன்னா எனக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும். வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் டேஸ்ட் பண்ண பிடிக்கும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணுன்னா நம்ம ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பாடி வைட்டல்ஸ் எல்லாம் ஏடாகூடமாக வச்சுட்டு இருந்துட்டு அது இல்லாமல் இதுவும் ஏடாகூடமாக போட்டு தாக்கணும் அப்படின்னா நமக்கு உடம்புல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக நம்ம வச்சுட்டு இருந்து நம்ம டேஸ்ட் பண்ண அதையும் என்ஜாய் பண்ணணும். அப்படி நம்மளோட லைஃபு லாங்கிவிட்டி அப்படிங்கிறது வந்து அது நியாயமாக கரெக்டாக இருக்கணும். நம்ம லைஃப் லாங் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நான் இப்போது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு 80 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அப்படியே வேறு எதுவுமே சாப்பிட முடியாமல் வாழறது வந்து பிரயோஜனமே இல்லை. அந்த 80 இயர்ஸ்க்கும் நம்ம பிடிச்ச விஷயம் என்னவோ அது எல்லாமே அப்பப்போ என்ஜாய் பண்ணிகிட்டே போகக்கூடிய விதத்தில் இருக்கணுன்றதுனால ஃபுட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அதே மாதிரி ஸ்லீப் முடிஞ்ச அளவுக்கு 10:30, 11 க்ளோஸ் பண்ணிடுவேன் நான். எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் இன்னும் ஏன்னா ஒர்க் ரிலேட்டடான கால்ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த டைம்குள்ளே முடிஞ்சிடும். இன்னொன்று ஃபேமிலி தான், அது நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு அது எல்லாமே க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுவேன். அண்ட் மார்னிங் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, வாக்கிங்கோ இல்லைன்னா என்னோடய ஃபேவரட் யோகாவோ, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக நான் பண்ணிடுவேன். ஜிம் பக்கம் நான் போனதே இல்லை இது வரைக்கும். மேபி இதுக்கப்புறமா ஆஃப்டர் 1 or 2 years ஐ வில் ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இது கரெக்டாக ஃபாலோ ஆனதுனாலே வந்து எனக்கு பாக்கி எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால டக்குன்னு கரெக்டாக செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ ஃபுட் பற்றி பேசும்போது நம்ம அந்த பிஃபோர் ப்ரெக்னன்சி ஆஃப்டர் ப்ரெக்னன்சி தான் பேசுகிறோம். இப்போ பிஃபோர் ப்ரெக்னன்சி என்ன மாதிரி ஃபுட் டயட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா? டயட்டுன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் வந்து அபியும் நானும் சீரியல் பண்ணும்போது கோவளம் ரொம்ப லாங் லொக்கேஷன், வீட்டிலேருந்து ஒரு
நான் 5:30க்கு எந்திரிச்சாதான் நான் 6:30க்கு கிளம்பி போக முடியும். அந்த டைமில் வந்து எனக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை. அது மாதிரி அங்கே ஷூட் முடிச்சு ரிட்டர்ன் ஆகி வந்து வீட்டில் சாப்பிடும்போது நைட்டு 12 மணி ஆகிடும். ஸோ இது இந்த ஸ்லீப் இஷ்யூ கொஞ்சம் அப்படியே மாறினதுனால அங்கே போகும்போது வீட்டிலேருந்து ஃபுட்டும் கொண்டு போக முடியாது. அங்கே இருக்க சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 1.5 இயர்ஸில் 10 கேஜிஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நிறைய ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துருச்சு. எல்லாருமே நினைக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது வந்து நமக்கு மென்டல் இஷ்யூ மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுமே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா எனக்கு வந்து மென்டலி எனக்கு எந்த எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ஒர்க் சைட்லையோ எதுவுமே கிடையாது. ஸோ ஸோ அது மீறி எனக்கு இந்த மாதிரி ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் வந்திருக்கு, இந்த ப்ராப்ளம்லாம் இஷ்யூஸ்லாம் ரைஸ் ஆயிருக்குன்னா இட் இஸ் டெஃபினெட்லி அவுட் ஆஃப் ஃபுட் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப். எக்ஸசைஸ் இது இல்லாமல் போனதுனாலேயே எனக்கு வந்து அவ்வளோ தூரம் ப்ராப்ளம் ஆயிருந்தது. அது கரெக்ட் பண்ணும்போது அப்போ நான் ஒரு டயட் பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணேன். அந்த டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணதுலேயே எனக்கு 1 மந்த்லேயே ஒரு 4 கேஜிஸ் கம்மியாச்சு. நான் 60 இருந்தேன் அபியுனானம் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் 69 1.5 இயர்ஸ்க்குள்ளே அவ்வளோ வெயிட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வெயிட் இன்க்ரீஸ் ஆனதோடு எனக்கு என்னென்னா பால்பிட்டேஷன், ரொம்ப மூச்சு வாங்குறது, ரொம்ப இரிட்டேஷன். அது ஏன் எல்லாம் இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க, நான் தான் இரிட்டேட் ஆகிறேன்றதே எனக்கு ரியலைஸே ஆகலை. அண்ட் எனக்கு பாடியுமே என்னுடைய ஃபிசிக்குமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யாருமே மைண்ட் பண்ணல. வீட்டில் இருக்கிறவங்க அது பெருசாக மைண்ட் பண்ணிக்கல, ஒர்க்கில் இருக்கிறவங்களும் அது பெருசாக அது மைண்ட் பண்ணிக்கல. பட் நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இதனால தான் ஆகுதுன்னு தெரியல. அப்போ லக்கிலி என்னுடைய டாக்டர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இல்லை உங்களுடைய பாடி ஃபார்மேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, நீங்கள் இந்த பர்டிகுலர் ஹார்மோன் 2 செக் பண்ணி பாருங்க, அப்போது தெரிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரியே அந்த 2 ஹார்மோன் லெவல் ரேஞ்சை தாண்டி எங்கேயோ இருக்குது. ஒன்று வந்து ரேஞ்சுக்குள்ளேயே இல்லாமல் எங்கேயோ கீழே இருக்குது. ஸோ இந்த 2 ஃப்ளக்சுவேஷனை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம மெடிக்கேஷன் எடுக்கலாமான்னு கேட்டாங்க. இல்லை நான் ஒரு டயட் பேட்டர்ன் பார்த்துருக்கேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த டயட் பேட்டர்ன் ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சு, அது சொன்ன மாதிரி 1 மந்த்தில் 4 கேஜிஸ் இறங்குது. ஆனால் ஐ எம் ஃபீலிங் வெரி ஆக்டிவ், வெரி லைட். எனக்கு யூஸ்வலி நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் சேக் ஆகும், டல் ஆகும், மூட் இரிட்டேஷன் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே ஆக்டிவாக பாடி மாற ஆரம்பிச்சு. ஸ்கின் வாஸ் ஃபீலிங் பெட்டர், ஹேர் வாஸ் கெட்டிங் குட், அண்ட் பாடி வந்து நல்ல ஒரு சிசில் ஷேப்பில் அழகாக வந்துட்டே இருக்குது. அது நமக்கே ஒரு ஆக்டிவாக இருக்குது. அது மாதிரி சாப்பாடு அப்படிங்கிற ஒரு சாப்பாடு இல்லைன்னா கூட நம்ம சர்வைவ் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்ம பாடியை தானாகவே டெவலப் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி எனக்குலாம் பசிச்சுதுன்னா உடனே சாப்பிட்டுடணும், எனக்கு எது வேணால் நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். பசி மட்டும் வந்துருச்சுன்னா அந்த ஒரு ஆட்ல வரும் தெரியுமா, அந்த மாதிரி நான் ஆயிடுவேன். வேற லெவல். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அகிலா வந்து ரியல் அகிலா அண்ட் ஈஸ்வரி ஆகிற டைமாக இருக்கும். அது மட்டும் சமாளிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடுவேன். இப்போ என்னென்னா லைக் வித்தவுட் வாட்டர் ஆர் வித்தவுட் ஃபுட்டு கூட நம்ம சஸ்டெயின் பண்ணலாம், ஏன்னா பாடி நமக்கு அதுக்கு அடாப்ட் ஆகிடும். அந்த மாதிரி வந்துட்டே இருந்து திரும்ப அகெயின் ஐ பவுன்ஸ் பேக் டு மை நார்மல் வெயிட். அதுக்கு நான் பண்ண டயட் என்ன அப்படின்னா, அது ஸ்லோலி ஒரு பேலியோ அண்ட் லோ கார்ப் டயட் இன்க்ளூட் பண்ண மாதிரி தான். அதில் அதாவது சடனாக நம்ம எதுவுமே நிறுத்தாமல் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் கொஞ்சமாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒரு கன்வர்ஷன் மாதிரி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் அண்ட் வீக்ஸ் வந்து ஒரு 2-3 எக்ஸ் வித் எல்லோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அனதர் டே அல்டர்னேட் பண்ணி ஐ ஹேவ் அ ஹாஃப் ஆஃப் கோகோனட். தேங்காய் இருக்குல்ல, அது பாதி கட் பண்ணி ஒரு பாதி தேங்காய், பாதி மூடி தேங்காய். ஸோ அது அப்படி அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிக்குவேன். ஒரு நாள் இது ஒரு நாள் அது அந்த மாதிரி. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சுன்னா ஒரு பட்டர் போட்டு ஒரு பிளாக் காஃபி, ஸோ அது சாப்பிட்றது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த எக்ஸு ஆர் இந்த கோகோனட் இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தேன். இது எனக்கு ஒரு 1 மந்த் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இது கூட தேவையே இல்லை, அந்த ஒரு பட்டர் காஃபி மட்டுமே போதும். ஏன்னா நம்ம பாடி வந்து குளுக்கோஸில் ரன் ஆகாமல் கீட்டோன்ஸில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறதே தேவையில்லை. மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஆக்சுவலி 2 வேளை சாப்பாடு போதும். சொல்லப்போனால் ஒரு வேளை சாப்பாடே போதும் இப்போ நமக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில். ஏன்னா நம்ம வந்து வெறும் செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான், நமக்கு எங்கே ஃபிசிக்கல் ஒர்க்கே இல்லையே. ஸோ அப்படி இருக்கும்போது சாப்பிட்டு உட்காரணும் போது நம்ம வந்து சும்மா தேவையில்லாமல் பாடிக்கு ஓவராக ஈட்டிங் கொடுத்துட்ருக்கோமே தவிர பிரெயினுக்கு ஒன்றுமே வேலையே கொடுக்கறதே கிடையாது. பிரெயினுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறதுமே அன்னெசரி கான்டென்ட்ஸ் தான். ஸோ அதனால் அது பண்ணுவேன். லன்ச் டைமில் பார்த்தோன்னா ஏதோ ஒரு போர்ஷன் வந்து ஒரு ரா வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒரு சாலட் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் வெஜிடேரியனாக இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக போச்சு. எல்லாமே ஒரு நாள் வந்து சிக்கன், ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் ஃபிஷ்ஷு, ஒரு நாள் ப்ரான், ஒரு நாள் லிவரு,
இந்த மாதிரி 7 நாளுக்கு 7 வெரைட்டி ஏதாவது மாற்றி மாற்றி சாப்பிட்றது. அண்டு பாயில்டு வெஜிடபிள் போர்ஷனும் இருக்கும். ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக, நம்ம பொரியல் எவ்வளோ சாப்பிடுவோமோ அதை விட கம்மியாக ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது. நைட் டைம் வந்து அந்த ரா வெஜிடபிள்ஸ் இல்லாமல் பாயில்டு வெஜிடபிள்ஸ் போர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. அண்ட் அகெயின் இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்லாம் எடுத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபேட்டோடவும் சேர்த்து எடுக்கும்போது நமக்கு இந்த ஃபைபரு, ப்ரோட்டீனு இது எல்லாமே நமக்கு கரெக்டாக நமக்கு சேர்ந்து வரும்போது நமக்கு வயிறு வந்து கரெக்டாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜங்க் எப்போ தேடுறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது சின்னதாக பசிக்கும், ஒரு கிரேவிங்லாம் வருது என்னன்னா, நமக்கு வந்து ஃபுல்லாக இல்லை, அந்த சட்டைட்டி, அதாவது சாப்பிட்டு அந்த முடிச்ச ஃபீலிங் இல்லாதனால ஜங்க் தேடும். நம்ம கரெக்டாக அப்படி பிளான் பண்ணி சாப்பிடும்போது என்ன ஆகும், தேவையில்லாத பசியே இருக்காது. இன்ஃபேக்ட் நான் ஃப்ரூட்ஸ் கூட அப்போ அதிகமாக சாப்பிடவே இல்லை. அது கூட எனக்கு தேவைப்படவே இல்லை. பட் ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட சேர்ந்து தூக்கமும் எக்ஸசைஸும் சேர்ந்து கம்பைன் ஆனதுனால ஹெல்த் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஆமாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸையும் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. தேவையான அளவு வெஜிடபிள்ஸும் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. கரெக்டான அளவு ப்ரோட்டீனும் எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஃப்ரூட்ஸ்ன்னு மட்டும் போயிடும். அந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு வெரைட்டி ஃபுட்டில் மட்டும் ஒரு நாள் சர்வைவ் பண்ணுறோம், அந்த மாதிரி மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அது பாடிக்கு பயங்கர ட்ராமா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாடி வந்து பழகி இருக்கோம்ல. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா, அந்த செல்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதை டோட்டலாக கட் பண்ணுறீங்க அப்படின்போது பாடி வந்து ரொம்ப திணறும். அப்போ தான் உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் ஜாஸ்தி வரும். இந்த டயட் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மூட் ஸ்விங்ஸில் இருக்கிறது காரணமே அதுதான். அதனால தான் உங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸே வருது. ஸோ அது என்னென்னா, நம்ம ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம், அதை டோட்டலாக திடீர்னு கட் பண்ணும்போது அது பாடி அடாப்ட் ஆகாது, மைண்டும் அது ஏற்றுக்காது. இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் என்ன ஆகும்னா, நமக்கே புரியாது, நம்ம அடுத்தவங்க கிட்ட அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு இருப்போம். ஓகே. ஸோ நீங்கள் அதை எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணீங்க அந்த டயட்டை? இல்லை இப்போ வரைக்கும் லைக் ப்ரெக்னன்சிக்கு முன்ன வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சா? மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான், அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா இது ஈஸியாக இருக்குல்ல, காலையில் டிஃபன் செய்கிற வேலை இல்லை, சாப்பிட்ற வேலை இல்லை. ஸோ லஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் நம்ம பண்ணுறோம், ஒரு நான்வெஜ் பண்ணுறோம் அப்படின்னா டின்னருக்குமே அதை கேரி பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க இதுக்கு அடாப்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு கிரேவி சம்திங் இருக்கும், நான்வெஜ் இருக்குல்ல, அதில் எல்லாரும் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த ப்ரெக்னன்சி இது ஃபார்ம் ஆகிறதுக்கு லைக் நமக்கு நேச்சுரலாக ஹெல்ப் ஆச்சு இல்லையா? இது கண்டிப்பாக ஹெல்ப் ஆச்சு. ஏன்னா நமக்கு வந்து எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் நமக்கு நம்ம ஒரு இதில் தானே கொடுத்துட்ருக்கோம், சைக்கிளில் கொடுக்குறோம்ல. ஸோ நம்ம ஃபிஷ்லேருந்து சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறோம், சிக்கன்லேருந்து ப்ரோட்டீன் எடுக்கிறோம், மட்டன்லேருந்து நம்ம நியூட்ரியன்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வேறு சீ ஃபுட்ஸ் எல்லாமே நமக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை விதமான சத்தையும் நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணுறோம். ப்ளஸ் ஃபைபர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம லோட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோம், வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த விதமான ஒரு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ஸுமே வராது, சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் எடுக்க தேவையில்லை. ஸோ ஹெல்த்தியாகவே இருக்கலாம். நம்ம 38 வயசில் நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறோங்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க லேட் ப்ரெக்னன்சி, ஸோ அதனால மேபி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும், அந்த மாதிரி ப்ராசஸ் இருந்திருக்கா? லைக் நம்ம என்ன விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கு? இல்லை, ஆக்சுவலி வித் ஏஜ் ஃபேக்டர் இது வந்து ஓகே, நம்ம கரெக்டாக கேரி பண்ண முடியுமா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து ஆஸ் ஃபார் அஸ் யுவர் வைட்டல்ஸ் ஆர் குட், நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இப்போ வந்து என்னுடைய கசின் ஒருத்தவங்க வந்து ஷீஸ் 45, ட்வின் டெலிவர் பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் சில்ட்ரன் தான். பட் ஸ்டில் இப்போ வந்து வித் ஏஜ் வந்து ஒரு சைல்ட் பர்த்துக்கு இப்போ வந்து ஒரு இதுவே கிடையாது. ஆஸ் ஃபார் அஸ் நம்ம வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக அதுக்கு ரெடி ஆகிடணும். ரெடி ஆகிட்டு அதுக்கு நம்ம பாடி ஒத்துழைக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸால் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். சில பேருக்கு தான் வந்து அது பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னும் போது அது பண்ண முடியாதுன்றதா இருக்கும். பட் ஆஸ் ஃபார் ஆஸ் முடியும், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ப்ரெக்னென்ட் ஆயாச்சு நீங்கள் சொன்னீங்க, வீட்டில் பேம்பர் பண்ணி வளர்ந்த குழந்தைன்னு சொன்னீங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டா சொல்லவே வேணாமே, தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஐயோ, வீட்டில் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து நீங்கள் என்னோட சோஷியல் மீடியா பார்த்தா இது வரைக்கும் ஒரு 4-5 பேபி ஷவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து எல்லாரும் பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தராக விசிட்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, என்ன பிடிக்கும், இது வேணுமா அது வேணுமான்னு மாற்றி மாற்றி எதாவது செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஐ எம் வே மோர் பேம்பர்ட் நவ். நல்லா இருக்காது? ஐயோ, ரொம்ப தரோவா என்ஜாய் பண்ணுறேன். அதான் வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இன்னும் 1 மாதம் தான், 1 மாதம் தான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் நிறைய பேருக்கு ரொம்ப ரோலர் கோஸ்டராக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்? ஆக்சுவலி என்னோட நீஸ் கூட கேட்டாங்க, ஒரு 7th மந்த் முடியும் போது இது பண்ணும்போது, நீங்கள் உண்மையிலேயே கூலாக இருக்கீங்களா, உண்மையிலேயே ரிலாக்ஸாக இருக்கீங்களா, இல்லை ரிலாக்ஸாக இருக்க மாதிரி நீங்கள் காமிச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 months வந்து எனக்கு நான்
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதே எனக்கு தெரியவே இல்லை. அந்த 1.5 months வந்து அந்த ஷூட் அதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ஐ வாஸ் திங்கிங் கொஞ்சம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய ஷூட்டு பேக் டு பேக் இருந்தது எல்லாமே. அகெயின் என்னோடது வந்து ஏதோ ஹார்மோன் ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கு போல, சரி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்படியே டைம் தள்ளி தள்ளி போய் 2nd month கிட்ட தான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ ஐயோ ஐ வாஸ் நாட் அட் ஆல் ப்ரிப்பேர்டு. நம்ம பாட்டுக்கு ஏன்னா அப்போ அந்த டைமில் வந்து மலர்னு ஒரு சீரியல் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். 4 மாடி ஏறி ஏறி இறங்குறது, அப்புறம் முட்டி போட்டு உட்காருறது, ஸ்டண்ட்டு, அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது. நான் வந்து வழக்கத்தை விட அதிகமாக டயர்ட் ஆகிறேன். நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் டேரக்டர் கிட்ட, சார் எனக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு 5 minutes பிரேக் கொடுங்க, எனக்கு உட்காந்து நான் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் என்னால் வர முடியும். இந்த மாதிரிலாம் நான் சொன்னதே கிடையாது. நான் வந்து சொல்லிட்டேன் அந்த மாதிரி. ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு அப்போல்லாம் புரியவே இல்லை. அப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் இது தெரிஞ்சது. எனக்கு ஒரு 4 months 5 months வரைக்குமே என்னன்னா ஒரே ஒரு விஷயம், ஃபுல் டைம் தூக்கம் தான். என்னை விட்டுடுங்க நான் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தூங்குவேன், லஞ்ச் சாப்பிட்டு தூங்குவேன், டின்னர் சாப்பிட்டு தூங்குவேன். ஃபுல் டைம் தூங்குறது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் இருந்தது. அண்டு கொஞ்சம் வந்து என்னென்னா லோ பேக் வந்து அப்படியே ஒரு மாதிரி சோறாக டயர்டாக இருந்த மாதிரி அப்படி தான் இருந்ததே தவிர மற்றபடி எனக்கு மூட் ஸ்விங்ஸோ அந்த மாதிரியோ அந்த மாதிரில முழிச்சிட்டு இருந்தால் தான் மூட் ஸ்விங்ஸ் வரும். ஸோ அதனால நல்லா தூங்கிட்டு இருந்தேன். 5 months வரைக்கும் நல்லா தூக்கத்துல தான் போனேன். அப்போ அந்த சீரியல் முடிஞ்சிருச்சு, ஜனவரிலேயே முடிஞ்சிருச்சு, ஜனவரி எண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அது இல்லாமல் வந்து நான் ஃபெப்ரவரி மார்ச் டில் ஏப்ரல் மே வரைக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஹோஸ்டிங் பண்ணுறது இல்லை சீஃப் கெஸ்டாக போடுறது, அந்த மாதிரி ட்ராவல்ஸ் ஈவெண்ட்ஸ் தான் இருந்தது எனக்கு. ஆமாம், ஷூட் கிடையாது. சீரியல் ஷூட்டாக இருந்ததுன்னா மார்னிங் 8லேருந்து நைட் 9 வரைக்கும் அங்கேயே லொக்கேஷனில் இருக்க மாதிரி இருக்கும். அது கஷ்டமாக இருந்திருக்கும். பட் எனக்கு இதுவரையும் சீரியல் பிரேக்கே இருந்தது கிடையாது. பட் இது நான் யாருக்கும் 7th month வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. பட் ஸ்டில் எந்த சீரியலும் கமிட்டும் ஆகலை. அப்போது நான் நினச்சேன், ஓகே இத்தனை வருஷம் நான் இப்படி ஓடணும்னு டெஸ்டினி, இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு 1 year எனக்கு பிரேக்கு இதுக்காக அப்படின்னு டெஸ்டின் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஐ ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் என்ஜாய் அப்படின்ற ஃபேஸ்க்கு வந்துட்டேன். ஸோ 5 months அப்படி போச்சு. அதுக்கப்புறம் 7th month இருக்கும்போது ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாம்ஸ், நெட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒரு 2 months அப்படி போச்சு. சி செக்ஷன் இஸ் சச் அ குட் திங். என்னன்னா நார்மல் டெலிவரி மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னும் போது சில சமயம் மதர் ஆர் சைல்ட் வில் பி அலைவ், அதுதான் ஆப்ஷனுங்கிறது. அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. இப்போ 2 பேருமே சேஃபாக இருக்க முடியுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நார்மல் டெலிவரிலேயே இப்போ வந்து பெயின் என்டியூர் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவான நிறைய விஷயங்கள்லாம் வந்துருக்குன்னும் போது சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்ம உண்மையிலேயே தேங்க் பண்ணி தான் ஆகணும். சின்னதாக வந்து கொஞ்சம் பெயின்ஸ் அங்கங்கே ஸ்டார்ட் ஆகுது. அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ப்ரெக்னென்ட் விமன் ஆசைப்பட்டது நிறைவேற்றி கொடுக்கலன்னா பாப்பாக்கு காதில் சீழ் வழியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வேடா அப்படி. ஆமாம், அது அந்த மாதிரி ஒன்று கேள்விப்பட்டேன். அப்புறம் அயன் டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டேன்னா பாப்பா கருப்பாக பிறந்துடும், சப்ளிமெண்ட்ஸு.